2026 தேர்தல் களம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்ட்டு அனைத்து கட்சியினருமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இவர்களுக்கிடையே தான் போட்டி அப்படின்னு மீண்டும் 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 சொல்றாங்களே, காரணம் என்ன? திருப்பி திருப்பி திமுக 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 இவங்க 2 பேர் தான் களத்துல இருக்காங்கன்னு சொல்லி ஒரு நரேஷன் செட் பண்றாங்க. ஏன் சார் எல்லா இடத்துலயும் சீமான் அவர்களை கிட்டத்தட்ட 8.2% வாக்குகளை வச்சிருக்காங்க சார்? ஏன் சொல்ல வரல? இப்போ நீங்க மறுபடியும் சொல்றேன்ல, அவர் ஒரு ஸ்டாண்டர்ட் growthல வரும். 8ன்றாரு, அடுத்தது 12 போவாரு. திராவிடமும் தமிழ் தேசியமும் 2 கண்களாக தமிழ்நாட்டில் போற்றப்படுகிறது, அதை நான் வணங்குகிறேன், அதை நான் ஆதரிக்கிறேன்றாருல. அப்போ தாவேக்காவோட தமிழ் தேசியம் என்னன்ற தெரிய வரும், தேர்தல் வாக்குறுதியில தெரிய வரும். அப்படின்னா திரையில் எப்படி எம்ஜிஆர் அப்ப பார்த்து வளர்ந்து வந்தான்னு அவருக்கு வாக்களிச்சாங்களோ, அதே போல அவன் ஸ்கூல்ல படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது விஜய் நான் பார்த்து வளர்ந்துருக்கான். 3வதாக இவரும் நின்றுட்டாரு. இப்போ பிரதானமாக பிரைமரி ஃபோர்ஸாவே நிற்கிறார். அதிமுக பின்னுக்கு தள்ளி 2வது இடம் வந்தாச்சு. ஒரு கிங் மேக்கர் ரேஞ்சுக்கு வந்துட்டார். அடுத்த கிங்கா இருந்து 2026 மக்கள் போட போற வாக்கு. யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தாசங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தமிழ்நாடு இளைஞர் கட்சி மற்றும் தாவேக்காவின் ஆதரவாளர் காமேஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். 2026 தேர்தல் களம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்ட்டு அனைத்து கட்சியினருமே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில தாவேக்காவும் ஒரு புதுவிதமான முயற்சிகள்ல பல்வேறு முயற்சிகளை ஈடுபட்டு இருக்காங்க. 234லையும் வேட்பாளர்களை நிறுத்துறதுக்கு உண்டான வேலைகள்லாம் தாவேக்கால நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீமான் அவர்களும் 234லையும் தனித்துதான் போட்டி கணம் காண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவர்களுக்கிடையே தான் போட்டி அப்படின்னு மீண்டும் 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 சொல்றாங்களே, காரணம் என்ன சார்? ஏன்னா தனித்து திருப்பி திருப்பி திமுக 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 இவங்க 2 பேர் தான் களத்துல இருக்காங்கன்னு சொல்லி ஒரு நரேஷன் செட் பண்றாங்கல்ல, அந்த பாயிண்ட்ல தானே அவங்க மூவ் ஆகிட்டே இருக்காங்க. அதுதானே அவங்களுக்கு ஒரு வின்னிங் ஸ்ட்ராட்டஜியாகவே வச்சு பண்றாங்க. ஆனால் அது இந்த வாட்டி நடக்காது. 2021 வரைக்கும் நீங்க எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எப்படி ஒரு அரசியல் இருந்துச்சு அப்படின்னா பைபோலரைசேஷன் இருக்கும். திமுகவா அதிமுகவா தான். அதனால் 51% யார் வாக்குகள் பெறுகிறார்களோ அவர்களே வெற்றி பெற்றவர்களாக. ஆனால் இந்த அஃப்கோர்ஸ் மக்கள் நீதி மய்யம் இருந்தாங்க, அமமுக இருந்தாங்க, நாம் தமிழர்லாம் இருந்தாலும் பிரதானமாக இந்த 2 கட்சிகள் தான் பேசப்பட்டுச்சு. இவர்களில் யாரோ ஒருவர் தான் வெற்றி பெறுவார்கள்ன்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி. ஆனால் இந்த முறை 2026 மும்முனை போட்டியாக மாறுது. அப்போது தாவேக்கா திமுக அதிமுக தாவேக்கா அப்படின்ற ஒரு இல்ல, அதுதான் சொல்றேன். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா போன வாட்டியும் இருக்கு, சீமான் இருந்திருக்காரு. ஏன் சார் எல்லா இடத்துலயும் சீமான் அவர்களை கிட்டத்தட்ட 8.2% வாக்குகளை வச்சிருக்காங்க சார்? ஏன் அதுதான் சொல்ல வரல? இப்போ நீங்க மறுபடியும் சொல்றேன்ல, அவர் ஒரு ஸ்டாண்டர்ட் growthல வர்றாரு. 8ன்றாரு, அடுத்தது 12 போவாரு, 10 போகலாம், 12 போகலாம், 15 போகலாம், இல்ல இறங்கலாம். ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்துல வரத்துக்கான வாய்ப்புகள் அவர்கிட்ட இல்ல. காரணம் என்ன நினைக்கிறீங்க? தமிழ் தேசியத்தை எடுக்கும்போது தமிழ்நாட்டுல தமிழ் தேசியம் ஒத்து வராது. அதற்கு எப்படி சார் தமிழ்நாட்டுல தமிழ் தேசியம் ஒத்தே வராது. அதுக்கு எதுவுமே வேணாம். ஜெயலலிதா அம்மா ஒரு உதாரணம். என்ன சொன்னாங்க? தலைவர் பிரபாகரன் ஒரு தீவிரவாதி, தூக்கிலிட வேண்டும்னு சொன்னவங்க. அவங்க 1995 வன்முறை எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, தீவிரவாதத்தை நாங்கள் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டோம், அதனால தயவு செய்து அதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் மக்கள் அவங்க வாக்களிச்சாங்களே, மக்கள் அவங்களுக்கு வாக்களிச்சாங்க. அதுதான் சொல்லலை, ஈழத்தமிழம் வேற தமிழ் தேசியம் வேற. அவங்க ஈழத்தமிழத்தை தமிழ் தேசியமாக்கி பேசிட்டு இருக்காங்க. இங்கே நிறையா கன்ஃபியூஷன் இருக்குது. இதெல்லாம் பேசணும்னா 1 மணி நேரம் 10-20 நிமிஷம் பத்தாது, 20 மணி நேரம் தேவைப்படும். அவ்வளோ இருக்குது டீட்டெயிலிங். சரிங்களா? ஈழத்தமிழம் என்பது தமிழ் தேசியத்தின் ஒரு பகுதி, ஒரு பார்ட், ஒரு சின்ன இது. ஆனால் அதையே நம்ம தமிழ் தேசியமாக எடுத்துக்கிட்டு பேச முடியாது. தமிழ் தேசியம்ன்றது வேறு. அந்த தமிழ் தேசியத்தை நாங்கள் கொண்டு வருவோம். விஜய் நான் சொல்லியிருக்காரு இல்லையா, திராவிடமும் தமிழ் தேசியமும் 2 கண்களாக தமிழ்நாட்டில் போற்றப்படுகிறது, அதை நான் வணங்குகிறேன், அதை நான் ஆதரிக்கிறேன்றதுல. அப்போ தாவேக்காவோட தமிழ் தேசியம் என்னன்ற தெரிய வரும், தேர்தல் வாக்குறுதியில் தெரிய வரும். என்னன்னு சொல்வார் அவர். இப்படிப்பட்ட ஒரு தமிழ் தேசியத்தை நான் முன்னெடுப்பேன், ஆட்சிக்கு வந்தான்னு சொல்வார் இல்லையா, அதெல்லாம் நடக்கும். ஸோ அப்போ இங்கே என்ன பாயிண்ட் அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷாக வந்தாலும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது, ஒரு யூத் பாலிட்டிக்ஸ் இருக்குது, யூத் ஓட்டர்ஸ் இருக்காங்க. நீங்கள் கிட்டத்தட்ட 1,35,00,000 பேர் யூத் ஓட்டர்ஸ், ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், யங்ஸ்டர்ஸ், 35 வயது கீழே இருக்கிறவங்க 1,33,00,000 பேர் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த 1,33,00,000 பேரோட வாக்கு யாரை நோக்கி பயணிக்குது? அவர்கள் அண்ணாவையோ எம்ஜிஆரையோ கலைஞரையோ பார்த்து வரல. இப்போ சமகாலத்தில் இருக்கும் அரசியல் தலைவர்கள் யாருமே அவங்களுக்கு பிடிக்கல.
அப்போ அவன் ஒரு ரோல் மாடலாக பார்த்தது, அவன் பார்த்து வளர்ந்தது யார் அப்படின்னா, திரையில் எப்படி எம்ஜிஆர் அப்போ பார்த்து வளர்ந்து வந்தான்னு அவருக்கு வாக்களித்தாங்களோ அதே போல் அவன் ஸ்கூலில் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது வந்து விஜய் நான் பார்த்து வளர்ந்துருக்கான். ஸோ அப்போ இவர் வந்தால் நல்லது செய்வான் அப்படின்ற ஒரு நம்பகத்தன்மையை கொண்டு வரான். இந்தியாவை பொறுத்த மட்டும் அமெரிக்காவும் ஜனநாயகம் தான், இந்தியாவும் ஜனநாயகம் தான். ஆனால் 2 டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அங்கே வந்து அவங்க கண்டிப்பாக வந்து அவங்க இது ஐடியாலஜியை நோக்கி பயணிப்பாங்க. இந்தியாவில் தலைவனை நோக்கி பயணிக்கிறாங்க. ஐடியாலஜியை நோக்கி பயணிக்கிறதுல தலைவனை நோக்கி பயணிக்கிறாங்க. அதனால தான் மோடிக்கு கேரண்டி சொன்னாங்க, பிஜேபிக்கு கேரண்டின்னு சொல்ல. இப்போ பிஜேபியும் மோடியும் ஒன்றா, மோடியை தாண்டி பிஜேபியா இல்லை பிஜேபி தாண்டி மோடியா? கட்சி தானே முதன்மை, கட்சிக்கு அடுத்தது தானே வரணும். ஆனால் அதையே தூக்கிட்டு அவங்க வைக்கும்போது இங்கே ஹீரோயின் வந்து லீடர்ஷிப் வந்து இங்கே ஒர்க் அவுட் ஆகுது. மக்கள் ஒரு எம்ஜிஆருக்காக வாக்களித்தேன், அம்மாக்காக வாக்களித்தேன், கலைஞருக்காக வாக்களித்தேன். 8% வாக்குகள் பெற்ற சீமானும் தமிழ் தேசியத்துக்காக வாக்களிக்கவில்லை, சீமானுக்காக மட்டுமே வாக்களிக்கப்பட்டது. இருக்கலாம் 1% இருக்கலாம், 2% தமிழ் தேசியத்துக்கான, பிரதானமாக 80% மேலே அண்ணனுக்காக வாக்களிச்சது. அப்போ அந்த லீடர்ஷிப்பை நோக்கி தலைவனை நோக்கி பயணிக்கும் போது இன்னைக்கு விஜய் நோக்கி அவரை நோக்கி இத்தனை கூட்டம் பயணிக்கின்ற போது அப்போ வந்து அதுதான் சொல்ல வரேன், இது மும்முனை போட்டியாக மாறுது. வின்னிங் காம்பினேஷன். அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, தாவேகாவுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை நோக்கி பயணிக்கும் போது இப்போ 34% யார் எடுக்கிறாங்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். 100ல் 3 பேர். ஸோ அப்போ 34%, அந்த 34% எடுக்கக்கூடிய இடத்துல ஒரு போட்டியாக இந்த 2 பேரையும் தாண்டி 3வதாக இவரும் வந்து நின்றுட்டார். இப்போ பிரதானமாக பிரைமரி ஃபோர்ஸாகவே நிற்கிறார். அதிமுக பின்னுக்கு தள்ளிட்டு 2வது இடம் வந்தாச்சு, ஒரு கிங் மேக்கர் ரேஞ்சுக்கு வந்துட்டார். அடுத்த கிங்காக இருந்து 2026 மக்கள் போட போகிற வாக்கு. இதெல்லாம் கவனிக்கும் போது தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் தனிச்சு நின்னாலும் கூட்டணியில் வந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவர் வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்கிறதா பார்க்க. இப்போ சார் நீங்கள் ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லியிருந்தீங்க, அதாவது அமெரிக்காவையும் இந்தியாவையும் கம்பேர் பண்ணி சொன்னீங்க. இப்போ அமெரிக்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் வந்து இப்போ ஐடியாலஜி சார்ந்த ஒரு அரசியலாக இருக்கும் அப்படின்னா மேடை கொடுத்துருவாங்க, உங்களுடைய ஐடியாலஜி நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய ஐடியாலஜி நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தான் அங்கே வந்து ஆட்சியை அமைக்க முடியும். ஏன் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்தியாவிலேயோ இந்தியாவை சார்ந்த இந்த மாநிலங்கள்லேயோ செய்ய முடியலையே? காரணங்கள் தான் நடத்தணும், உங்களை மாதிரி ஊடகங்கள் தான் நடத்தணும். கூப்பிடுங்க, யாரை வேணாலும் கூப்பிடுங்க. 2 பேர் இந்த கட்சியை சார்ந்தவர்கள் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் நாங்கள் அழைக்கிறோம், ஒரு மேடை ஒன்று போடுங்க, பப்ளிக் ஹியரிங் போடுங்க, வர சொல்லி பேச சொல்லுங்கள். இந்த அடுத்த 5 வருடத்தில் நாங்கள் வைத்திருக்கும் நாட்டை எப்படியெல்லாம் வளர்க்க போகிறேன், என்னெல்லாம் செய்ய போகிறேன், எப்படி கொண்டு வர போகிறேன், என் திட்டங்கள் என்ன, செயல்பாடுகள் என்ன, மக்களின் வளர்ச்சி என்ன, சமுதாயத்தின் மேம்பாடு என்ன, தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்ன அப்படின்னு அவங்க சொல்லட்டும். நாங்களும் சொல்கிறோம், எது பெட்டராக இருக்குன்னு மக்கள் முடிவு எடுட்டும். அதுதானுங்க உண்மையான ஜனநாயகம். பணம் இருக்கிறவன் தானே இங்கே பேச முடியும். இங்கே ஒரு லட்சாதிபதியாக இருக்கணும், 48 லட்சம் செலவு பண்ணணும், அளவுக்கு செலவு பண்ணலாம், அவன் வந்து எம்எல்ஏ ஆக முடியும். 87 லட்சம் செலவு பண்ணலாம், அவன் 90 லட்சம், கிட்டத்தட்ட 87 லட்சம் என்னமோ செலவு பண்ணலாம், அவன் வந்து எம்பி ஆகிறதுக்கு. அப்போ ஒரு கோடீஸ்வரனாக ஒருத்தன் இருக்கணும் எம்பி ஆகணும்னா, லட்சாதிபதியாக இருக்கணும் எம்எல்ஏனா. அப்போ பாமரம், எங்களை மாதிரி சாதாரண பாமரெலாம் எங்கே போக முடியும்? எட்டாக்கனியாக நிற்கிது இல்லை அதெல்லாம். ஸோ அப்போ அந்த பாயிண்டில் நம்ம பார்க்கும்போது இதுதான் அரசியல் மாற்றம். இந்த இடத்த இது ஊடகம் 4வது தூண் சொல்கிறோம்ல, நாட்டின் 4வது தூண், நாட்டினும் சமுதாயத்தின் 4வது தூணாக பேசுகிற உங்களை மாதிரி ஊடகங்கள் தான் இப்படிப்பட்ட விஷயத்தை எலெக்ஷனில் கொண்டு வாங்க, கூப்பிடுங்க, அழைப்பு விடுங்க, அது யாராக இருந்தாலும் வரணும். கண்டிப்பா சார், நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினரும் வந்து முன்வைக்கிறாங்க. அதாவது தொடர்ந்து வந்து சீமான் அவர்கள் வந்து முதல்வரையும் கூப்பிடுங்க, நானும் வரேன், ரெண்டு பேருமே மேடையில பேசுவோம், மக்கள் என்ன தேர்ந்தெடுக்காங்களோ அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவர் வந்து மண் சார்ந்த அரசியல், மக்களுக்கான அரசியல் அப்படின்னு பல்வேறு அரசியல் திட்டங்களை வந்து நாம் தமிழர் சீமான் அவர்கள் தொடர்ந்து வந்து வச்சுட்டு இருக்காரு. இப்போ திமுக எப்படி அரசியல் களத்துல இருக்கிறாங்க அப்படின்றதும் தெரியும். இப்போ இவங்களுடைய கம்பாரிசன், அதாவது சீமான் அவர்களுடைய கம்பேரிசனை நம்ம எப்படி? ரொம்ப சிம்பிள் மேடம். இங்கே ஒரு ஹைராக்கி மெயின்டைன் பண்ணுறாங்க, ஒரு ப்ரோட்டோகால் மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ சீமானனை முதலமைச்சர் கூப்பிட்றாரு, முதலமைச்சர் வரமாட்டேன்றார். இப்போ நான் சீமானனை கூப்பிட்டா சீமானன் வருவாரா? உங்க தலைவர் கூப்பிடணும் சார். இல்லை கேட்டேன், நானும் ஒரு கட்சி தலைவன் தானே. அவர் தாவேக்கா விட்டுருங்க, நான் தாயிக்கா, தமிழ்நாடு இளைஞர் கட்சி ஜல்லிக்கட்டு போராட்டிலேருந்து வந்து 10 வருஷம் கிட்ட, இந்த முந்தானத்தையோட 10 வருஷம் முடியுது. 9 வருஷம் முடிஞ்சு 10வது ஆண்டில் நாங்கள் இருக்கோம். 2 நாள் முன்னாடி தான் எங்களுக்கு வந்து 10வது ஆண்டு விழா வந்திருக்கோம் உள்ள. நான் என்ன கேள்வி கேட்குறேன், இப்போ சீமான் அண்ணன் முதலமைச்சரை கூப்பிட்றாரு, எதிர்கட்சி தலைவரை கூப்பிட்றாரு, மோடியை கூப்பிட்றாரு அப்படின்னு அவர் ஒரு எதுக்கு அவர் அங்கே கூப்பிட்றாருன்னு கேட்குறீங்களே. இப்போ நான் கேட்குறேன், எங்களை மாதிரி ஒரு சின்ன கட்சியோட வாதம் செய்ய அவர் ரெடியா? நானும் தமிழ் தேசியம் பேசுகிறேன், திராவிடம் பேசுகிறேன்,
தமிழ்நாட்டோட வளர்ச்சி நீங்கள் சொன்ன மண் சார்ந்தது, நிலம் சார்ந்தது, மொழி சார்ந்தது, கடல் வளம் சார்ந்தது, நீர்வளம் சார்ந்தது, தொழில் வளம் சார்ந்தது, என் மக்களுக்கும் என் தமிழ் இனத்துக்கும் என்னென்ன செய்யணுன்ற கருத்தை நான் எடுத்து வைக்கிறேன், அவர் எடுத்து வைக்கிட்டோம். எது சிறப்பாக இருக்குன்னு பார்ப்போம், எது சாத்தியக்கூறுன்றதை பார்ப்போம். இல்ல இப்ப அவர்கள் சொல்ற கூடிய ஒரு சில விஷயம் சொல்ல வரல. ரொம்ப சிம்பிள். என்னன்னா, நான் சீமானனை கூப்பிட்டா சீமானனா வரமாட்டார். யாரா அவன்லாம் பேர் தெரியாத பையன் அப்படின்ற மாதிரி அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா அவரை பொறுத்த மட்டும் நான் ரொம்ப கீழே இருக்கேன், அவர் அங்கே இருக்கார். அவர் யாரை கூப்பிட்றாரோ அவர் அப்படி பார்க்குறாங்க. அவர் என்னை எப்படி பார்க்குறாங்களோ, நான் கூப்பிட்டு அவர் என்னை எப்படி பார்க்குறாரோ அந்த மாதிரி அவர் கூப்பிட்றவங்க அவங்கள அப்படி பார்க்குறாரு. ஒரு கவுன்சிலர் கூட ஆகலை, ஒரு எம்எல்ஏ கூட இல்லை, உனக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா? இது வரும்ல. சிம்பிளஸ்ட் தான். இப்போ நீங்கள் இவர் நான் இவர் கூடயும் பேசியிருக்கேன், அவன் கூடயும் பேசுகிறேன், எவன் கூட வேணாலும் பேச ரெடி வா அப்படின்றது வேற. நான் இவர் கூட மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது எதிர்படாது இல்லை. அப்போ அந்த பாயிண்ட்டை தான் நிற்கும். அதனால் எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ அவர் யாரோட பேசுகிறாங்கன்றது, இப்போ உதாரணத்துக்கு முதலமைச்சர் இருக்கார் மு.க. ஸ்டாலின் ஐயா, வா மோடியும் நானும் பேசுவோம் இந்தியாவின் இது அப்படின்னு சொன்னார்னா மோடி பேசுவாரா? பேச மாட்டார். ஏன்னா அவர் வேற ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு. ஸோ அந்த ஹைராக்கி இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட்டஸ் ஒன்று வருது இல்லை, ஹைராக்கி, அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனையே. யார் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், முதல்வர் வேட்பாளராக நிற்கிறவர்கள் யாருன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் ஒரு இது ஒன்று கொடுங்க, வர சொல்லி 4 முனை போட்டி. ஸோ 4 முதல்வர் வேட்பாளர்கள் அழைப்புன்னு கொடுங்க, வராங்களான்னு பாருங்கள் யார் வராங்கன்னு, அப்போ தெரியும் உங்களுக்கு. கண்டிப்பா சார். இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா இந்த சீட்டுகளுக்கு அதாவது தாவேக்காவும் பேரத்துக்கு அழைக்கிறாங்க, நாம் தமிழரையும் பேரத்துக்கு அழைக்கிறாங்க. அதாவது 60 சீட்டுகள் கொடுக்குறோம், துணை முதல்வர் பதவி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் தாவேக்காவையும் அழைப்பு விடுக்கிறாங்க, நாம் தமிழரையும் அழைப்பு விடுக்கிறாங்க. ஆனா 2 பேருமே அத அழைப்பை ஏற்க மாட்டேங்கிறாங்க. 2 பேருமே சிஎம், அதாவது டெபுட்டி சிஎம் பதவியை கூட ஏற்க மறுக்கிறாங்களே, நாம் தமிழரும் சரி தாவேக்காவும் சரி. நாம் தமிழருக்கு யார் கூப்பிட்டா, தாவேக்காக்கு யார் கூப்பிட்டா? அதாவது 2 கட்சிகளையுமே அதான் பொத்தாம் பொதுவா நம்ம பேசக்கூடாது. நம்மள 100 பேர் பார்த்தாலும் அவனுக்கு உண்மையா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நாம் தமிழர் கட்சி இவங்க கூப்பிட்டாங்க, 2 கட்சிகளை இவங்க கூப்பிட்டாங்கன்னு 2 கட்சிகளையுமே அதிமுக தலைமை கூப்பிடுறாங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தான் வந்துச்சா? இந்த மாதிரியான வாதங்கள் 1000 போகும் மேடம், 1000 போகும். சரியா? மறுபடியும் நான் சொல்றேன், இப்ப நாம் தமிழர் கட்சி பத்தி தெரியாது கூப்பிட்டாங்களா கூப்பிடலையான்ட்டுன்னு. ஆனா இங்க வரும்போது ரொம்ப தெளிவுபடுத்திட்டார் விஜயண்ணா. முதல்ல நாங்கள் கொள்கை எதிரியான பாஜகவுடனும் அரசியல் எதிரியான திமுகவுடனும் கூட்டணி கிடையாது. அவர்களுடன் கூட்டணி வைத்திருப்பவர்கள் கூட மறைமுகமாகவோ நேரடியாக கூட்டணி வச்சவங்க கூட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. ப்ளஸ் எங்கள் தலைமையை ஏற்று, அதாவது விஜயண்ணா முதலமைச்சர்ன்ற தலைமையை ஏற்று யார் வருகிறார்களோ அவர்களுடன் தான் கூட்டணின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இது பேசுறதுல அர்த்தமே இல்லை. அவர் தெளிவுபடுத்திட்டாரு. விக்கிரவாண்டியில் ஆகஸ்ட் 27 விக்கிரவாண்டியில் முதல் மாநாடு. அந்த முதல் மாநாட்டில் அவர் தெளிவுபடுத்திட்டார். இன்னி வரைக்கும் ஏதாவது மாற்றம் இருக்கா? பரிசீலிக்கப்படலாம் ஏதாவது சொல்லியிருக்காரா? அழுத்தம் இருக்குது அப்படின்றத ஒத்துக்கிட்டாங்க. பரிசீலிக்கப்படலாம், யோசிக்கிறேன், வந்தா பேசுவோம், ஏதாவது சொன்னாரா? He stands to what he is. தான் என்னவோ அந்த 2 மறுபடியும் நான் சொல்றேனே, இந்த இடத்துல திமுக அழிக்கணும் இல்ல அதிமுக அழிக்கணும் அப்படின்ற எண்ணத்துல விஜயனா வரல. அந்த கட்சி வேலை அவங்க பார்த்துக்கிட்டோம். நான் என் தமிழக மக்களுக்கு ஒரு சிறப்பான சீரான சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு கனவு சொல்லுவாங்க இல்லையா, கனவு தமிழகம், அப்படிப்பட்ட ஒரு தமிழகத்தை கொடுக்கணும், மக்களை மேம்படுத்தணும், பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வரணும், ஒரு 3 சிங்கப்பூர் 4 சிங்கப்பூருக்கு ஈடாக தமிழ்நாட்டை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன்னு அவர் நினைக்கிறார். அது அவரோட கனவு. அந்த கனவுல 1-2 விஷயத்த சொல்லிட்டாரு. எல்லாருக்கும் வீடு இருக்கணும், அந்த வீட்டில் காரு லட்சியமா இல்லைனாலும் 2 வீலர் நிச்சயமா இருக்கணும்னு சொல்றாரு. பட்டப்படிப்பு எல்லாரும் படிச்சிருக்கணும், அதுலேயும் முக்கியமாக பெண்கள் அனைவரும் படிச்சிருக்கணுன்றாரு. ஸோ இந்த 60 வருஷம் இவங்களோட ஆட்சியில் 50% தான் இவங்களால நிறைவேற்ற முடிஞ்சிருக்கு. 150 பேர் தான் படிக்கிறான், பாக்கி 50 பேர் படிக்கல. ஆனால் அவர் 100% பேரையும் படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாரு, பட்டப்படிப்பு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஏன் அதை சொல்றாரு அப்படின்னா, இன்று போதை கலாச்சாரமும் பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு 22 வயசுல 20 வயசு 19 வயசு 20 வயசுல கல்யாணம் ஆகிற ஒரு புள்ள 2 பிள்ளையை குத்துட்டு அவன் குடிகாரனா இருக்கான். அந்த அம்மா வீட்டுக்கு வேலைக்கு போகுது, ஒன்றும் பண்ண முடியல, புருஷனை நம்பி உட்காந்துருக்கான். அவன் கொண்டு வர அந்த 100-200 வச்சுக்கிட்டு குடும்பத்தை நடத்தக்கூடிய கிராமங்களில் இன்றும் அதோட கஷ்டத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அந்த குழந்தைக்கு, அந்த பெண்மணிக்கு, அந்த தங்கச்சிக்கு ஒரு படிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதெல்லாம் சுயக்காலில் நிற்க முடியும். கணவனை நம்பி இருக்கணுன்ற அவசியம் இல்லை.
அப்போ அந்த படிப்புன்றது மிக மிக சிறப்பானது, மிக மிக அவசியமானது. அதை கொண்டு போயிட்டு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வேலைகள் பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ அந்த பாயிண்ட்ல நம்ம பார்க்கும்போது இது ரொம்ப தேவைப்படுது. அப்போ எப்படிப்பட்ட தமிழகத்தை கட்டமைக்கணும்னு உருவாக்குறாரு பாருங்க. ஸோ அடுத்த தலைமுறை இளைஞர்கள், அடுத்த தலைமுறையினர் சிறப்பாக இருக்க வேண்டும். இங்கே படிக்கிறதுக்கு அவர் ஊக்குவிக்கிறாரு, இங்கே குடிக்கிறதுக்கு ஒரு கட்சி ஊக்குவிக்குது. எந்த கட்சி சிறந்த கட்சி அப்படின்றது மக்கள் தான் முடிவெடுக்கணும். கண்டிப்பா நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் 2026 எந்த மாதிரி எதிரொலிக்குது, யார் ஆட்சியாளர்களா வராங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு தேங்க்யூ மேடம்.